வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே க்ரன்ச்சியான கொரியன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். செய்வது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் ஒரு 1.5 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி விங்ஸ் அண்ட் ட்ரம் ஸ்டிக் அந்த மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஈஸியாக பொரியறதுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான். ஓகே, இது கூட இப்போ நான் 1 teaspoon salt, then 1 teaspoon black pepper, then 1 teaspoon ginger garlic paste. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் ஹேண்ட் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இப்படியே விடணும். ஓகேவா? ஓகே, ஒரு போல் எடுத்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துப்பும் ஊபி சொல்லுவாங்க, மரவள்ளி கிழங்கு மாவு. ஸோ இந்த மாதிரி எங்கள் இடத்துல விற்பாங்க. ஸோ இதை எடுத்துப்போம் இப்போ. ஓகே, உங்களுக்கு அப்படி இந்த மாவு கிடைக்கலன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இந்த சிக்கனெல்லாம் எடுத்து அந்த மாவில் நல்லா நம்ம போட்டு உருட்டி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் செய்கிறது பாருங்கள். ஸோ ஒரு இடம் கூட பேலன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம செய்யணும். ஓகே, நான் அகெயின் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி நல்லா எல்லா இடமும் படர்ற மாதிரி நம்ம செஞ்சுட்டு அதை எடுத்து இப்படி வச்சிடணும். ஓகே, நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே, சிக்கனெல்லாம் இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டுடே நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்மளுக்கு க்ரன்ச்சியாக கிடைக்கணுன்னா நம்ம டபுள் ஃப்ரை பண்ணால் தான் க்ரன்ச்சியாக கிடைக்கும். சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடு ஏறினானே நம்ம சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இதில் நல்லா எண்ணெய் சூடு ஏறினானே போடுங்க. ஓகே, இப்போ இது ஒரு லைட் ப்ரௌனாக வந்தானே நம்ம சிக்கனை எடுத்துடலாம். பிகாஸ் நம்ம தான் டபுள் ஃப்ரை பண்ணுவோம்ல. ஓகே, இதை பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்துடலாம். ஓகே ஓகே சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அகெயின் செகண்ட் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே, இப்போ செகண்ட் ஃப்ரை பண்ணுறோம். அது ஒரு கோல்டன் கலரில் வரும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், ஒரு மாதிரி கோல்டன் கலராக இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோல்டன் கலராக இருக்கிறது. இந்த மாதிரி பதத்தில் எடுத்துக்கலாம். ஓகே, எல்லாத்தையும் சிக்கன்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 5 பல் நறுக்கிய பூண்டு ஆட் பண்ணுறோம். காரத்துக்கு 5 காய்ந்த மிளகாய் போடுறோம். ஓகே, அது கூட 1/4 கப் லைட் சோயா சாஸ், 1 tablespoon sesame oil, 1 tablespoon vinegar, 1 tablespoon honey. ஓகே, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அது கூட இப்போ 1 teaspoon black pepper, 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை கரைச்சி நான் ஊற்றுறேன். ஓகே, இப்போ லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ். ஓகே, பாருங்கள், நம்ம சாஸ் ரெடி ஆயிடுச்சு. சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை போட்டு நம்ம ரொம்ப நேரம் அது இதிலே வைக்கணும் இல்லை, லைட்டாக போட்டு கிளறி விட்டு கிண்டி விட்டு எடுத்துடலாம். ஓகே ஓகே நம்மளோட கொரியன் ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ஓகே, ஈஸியான வே தான். ஓகே, இப்போ போலுக்கு சேஞ்ச். ஓகே, இப்போ எள்ளு தூவிப்போம் மேலே. ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தூவிக்கலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். அவ்வளோ ருசியாக இருக்குது. க்ரன்ச்சியாக ஜூஸியாக அந்த மேலே உள்ள அந்த சாஸ் இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது காமெண்ட் பண்ணுங்கள். என் ஃபுட் பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைட்டில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் திருப்பி உங்களை பார்க்குறேன். பாய். குக் வித் லவ்.